இதுதான் பாத்தீங்கன்னா இந்த பிரம்மாண்டமான வீடு. நான் வெளியில இருந்து பார்க்க இந்த வீட்டு டிசைன் வந்து ஒரு வடிவா காட்டுறதுக்கான ஒரு காரணம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பினிஷிங்கை கொடுத்துருக்கேன். இந்த லைட் நல்லா இருக்கு பாருங்க. டிசைன் வேணும்னு சொன்னா அந்த டிசைனை நாங்கள் டிசைன் பண்ணி கொடுப்போம். டிசைன் பண்ணி கொடுப்பீங்க. உங்களுக்கு நல்ல திருப்தியும் சந்தோஷமும் அதே நேரத்தில் உங்களோட வீடியோக்களையும் பார்த்து நாங்கள் எல்லாரும் பயன்படுறோம். நார்மலாக நாங்கள் செய்கிற எல்லாமே முதுரை கதை தான் செய்யறோம். சாமியார ஜன்னலும் கதவை மட்டும் பேம்பில் செய்வோம். பேம்பில் செய்வீங்க. பாருங்க இப்படியே வேறு இந்த வியூவை அது பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வீட்டுன 3D பிளான். இந்த வீட்டுக்கும் என்ன வித்தியாசம் வந்து கட்டாயம் சொல்லுங்க. 100% உங்களுக்கு திருப்தியா இருக்கு. எனக்கு 200% திருப்தி. உண்மையில அதுதான் வேணும்னு சொல்லணும். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தவறேன். நான் உங்கள் சங்கவி. இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நாங்கள் யாழ்ப்பாணம் சிறுபட்டிக்கு தான் வந்திருக்கோம். சிறுபட்டி மேற்குக்கு வந்திருக்கோம்னு சொல்லலாம். பாத்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம் சங்கவி? பின்னால பார்க்கவே தெரியும் இந்த மிக பிரம்மாண்டமான வீட்டு ஹோம் டூரை நாங்கள் பார்க்க போறோம். புத்தம் புதிய வீடு பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து குடிபூரல். இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த காணொலி வந்து பதிவு செய்யறோம். ஜெர்மனி என்னோட வீடு தான் இது. வந்து மேல ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்புல வந்து கட்டி இருக்கணும். நாங்கள் வந்து இலங்கையில வந்து சிங்கள மக்கள் இடங்களுக்கு போய் இப்படியான டிசைன் பார்த்துருக்கலாம். இங்க வந்து ஒரு டிஃபரெண்டா இருக்கேன். இப்படி என்ன மாதிரி கட்டியிருக்கணும்னு வாங்க போய் வீடியோக்குள்ள பார்ப்போம். இந்த வீடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிறுபட்டி மேற்குல தான் இருக்குன்னு சொல்லலாம். மிக முக்கியமா பாத்தீங்கன்னா ராசபாத வீதியில அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கட்டாயம் இதை சொல்லணும். வீட்டுக்கு வர்ற வாசலே பாத்தீங்கன்னா 2 தென்னை வச்சிருக்கணும். அதுவும் பாத்தீங்கன்னா சின்ன கட்டி வச்சிருக்கணும். இதுல வந்து நாங்க அப்படி இருக்கல இருந்து இப்படி யாக்களோட கதைக்கெல்லாம் ரோட்டை பார்த்து கொண்டு இருக்கலாம். திண்ணை அமைப்பு முறையில வந்து காட்டியிருக்கேன். அப்படி பாத்தீங்கன்னா தேங்காயம் இருக்கு பாருங்க. இப்படியே வாங்க உள்ளுக்கு போவோம். இதான் பாத்தீங்கன்னா மதிலே சின்ன சின்ன ஒர்க்குகள் எல்லாம் செய்திருக்கணும். பாருங்க எவ்வளவு வடிவா இருக்குன்னு சொல்லி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு டிசைன்ல எடுத்திருக்கேன்னு சொல்லலாம். இதுதான் பாத்தீங்கன்னா இந்த பிரம்மாண்டமான வீடு. இதைத்தான் நாங்கள் இப்ப பார்க்க போறோம். இங்கே பாத்தீங்கன்னா இல்ல கார்டன் செட்டப் செய்திருக்கணும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி லைட் போட்டிருக்கணும். எந்த சின்ன சின்ன போஸ்ட் லைட் மாதிரி போட்டிருக்கணும். ஃபுல்லா வீட்டை சுத்தியே ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா புல்லு பதிச்சிருக்கணும். அது நீங்க வடிவா பார்க்கலாம். பாருங்க அப்படியே வீட்டுக்கு 2 பக்கம் புல்லுகள் எல்லாம் அமைச்சிருக்கணும்னு சொல்லலாம். பூந்தோட்டம் அதோட மதிலோட சைட்டாவே பூந்தோட்டம் அமைச்சிருக்கணும். பாருங்க அப்படியே பச்சை பசேலுன்னு இருக்குதானே. அதோட கட்டாயம் சொல்லி ஆகணும். இந்த மண் பாத்தீங்கன்னா சிவத்த மண், செம்மண்ணுன்னு சொல்லலாம். எல்லா பூமரங்களுமே நல்லா வரும். அப்படியான ஒரு மண் வளத்துல வீடு வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த வீட்டு நம்ம முன் முகப்ப பாருங்க. இது பாத்தீங்கன்னா டபுள் ஸ்டோரி வீடு. கீழே ஒரு தளம், அதே மாதிரி மேல ஒரு தளம் இருக்கு. நாங்க இந்த மேல ஒரு தளத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த சைட் படியால போய்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இந்த வீட்டை வந்து அமைச்சிருக்கோம்னு சொல்லலாம். இந்த வீட்டுக்கு சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு படி அமைச்சிருக்கணும். இப்படியே பாருங்க. இந்த படியாலயம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு மேல போகலாம், மேல தனியா போகக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி இப்படி இங்கால வந்தீங்கன்னா இதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா ஒரு கார்டன் செட்டப் செஞ்சிருக்கணும். வீட்டுக்கு முன் டிசைனை பாருங்க. அப்படியே இது முன்னுக்கே வந்து ஒரு சின்ன ஒரு கார்டன் செட்டப். அதே மாதிரி பாருங்க நல்லா இருக்கு. நல்லா இருக்கு பாருங்க. தவளையல் இருக்கிற மாதிரி இங்கால அணிலா அணில் மாதிரி பாருங்க. நல்லா இருக்கு இந்த பூந்தோட்ட செட்டப். இந்த பூந்தோட்ட செட்டப் நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த வால்லையும் ஒரு நல்ல ஒரு டிசைன் ஒன்று கொடுத்துருக்கீங்க. நல்ல டிசைன். உண்மையில சொல்ல போனா பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருக்கேன். இந்த பாத்தீங்கன்னா இந்த டிசைனிங் எல்லாம் இந்த வீட்டு ரிச்சை வந்து எடுத்து காட்டுதானே. பாத்தீங்கன்னா இதுதான் இந்த வீட்டுன 3D பிளான். இந்த வீட்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி கட்டாயம் சொல்லுங்க. ஒரு வித்தியாசமும் இல்ல, அப்படியே இருக்கு. இந்த படத்துல இருக்கிற மாதிரியே இந்த வீடு வந்து இருக்குது. இந்த வீடை வந்து அமைச்சிருக்கேன்னு சொல்லலாமே. அப்படியே ஒரு சட்டப்படி ஒரு டிசைனிங்ல வந்து கொடுத்துருக்கீங்கன்னா. ஏன்னா இந்த வீட்டுக்கு முதல் கட்டாயமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த வீட்டுல லைட்டிங் செட்டப் தான். அந்த மாதிரி செய்திருக்கீங்கன்னு சொல்லலாம். என்ன பாருங்க இந்த இதுல கூட லைட் போட்டு இருக்கீங்க பாருங்க. இந்த முன் முகப்பு பாருங்க. அப்படியே வீட்டுல அந்த முன் முகப்பு டிசைனை பாருங்க. அப்படியே முன்னிலே வந்து வடிவா தெரியத்தக்க மாதிரி வீட்டு டிசைனுக்கு லைட்டிங் கொடுத்துருக்கீங்க. வீட்டுன பேர் வேலு சோதி இல்ல. இப்ப நாங்க இந்த இல்லத்துக்குள்ளதான் போக போறோம். வாங்க உள்ளுக்க போய் எப்படியான நுணுக்கமான வேலையில் செய்திருக்கீங்கன்னு உள்ளுக்கு போய் பார்ப்போம். வாங்க. பாத்தீங்கன்னா வீட்டுக்கு உள்ள வந்த உடனே ஒரு விசிட்டிங் ஹால் மாதிரி, ஒரு அவுட்டோர்ல வந்து ஒரு விசிட்டிங் ஹால் மாதிரி செஞ்சிருக்காங்க. நல்ல பெரிய விசிட்டிங் ஹால், நல்ல பிரமாண்டமான விசிட்டிங் ஹால். பாருங்க இதுல வந்து லைட்டிங்களை பாருங்க. இந்த லைட் தான் ஹைலைட்னு சொல்லலாம். விசிட்டிங் ஹால்ல இதுலயே வந்து அப்படி இருக்கத்தக்க மாதிரி ஃபர்னிச்சர்கள் போட்டாலும் ஓகேனா. நீங்களும் வீடு கட்ட இப்படியா லைட்டிங்களை பாவிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். நல்ல ஒரு டிசைனிங்கான லைட்டிங். இந்த வீடு ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனி அண்ணாண்ட வீடு தான். அண்ணா வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம். உங்களோட பேர் என்ன? என்னோட பேர் குவேந்திரராசன். அண்ணாண்ட வீட்டை தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். அண்ணா என்ன மாதிரி இந்த வீடு எப்படி கட்டிக்கிறீங்க? என்ன மாதிரி?
கட்டுறோம் வீடு ஒன்று தேவைதானே இங்கே வாரணயத்திலேருந்து போட்டு கட்டினது ஓ நல்லா செய்து கட்டியிருக்கப்படுது எந்த எண்ணம் இது வந்து நல்லா கட்டியிருக்கணும்னு யோசிக்கிறீங்க நீங்கள் பிளான் பண்ணினபடியே எல்லாம் கட்டிட்டீங்க ஓ பிளான் பண்ணி சொன்னபடியே எல்லாம் கட்டி எல்லாம் டிசைன் எல்லாம் அதுக்கிட்ட மாதிரி வந்திருக்கு ஓ கலர் அவர் போட்ட இப்போ 3Dயில் போட்ட கலர் இருந்தால் என்ன போட்டார் உங்களுக்கு அதன்படியே கட்டி தந்து நல்லபடியாக கட்டி தந்து அதை விட இன்னும் கூடன்னு சொல்லலாம் 100% உங்களுக்கு திருப்தியாக இருக்கு ஓ எனக்கு 200% திருப்தி உண்மையில அதுதான் வேணும்னு சொல்லணும் உண்மையிலேயே வீட்டை வந்து நாங்கள் வீதியால் பார்த்து கொண்டு போய்க்கே அந்த அழகுன்றது ஒரு தனியை எடுத்துக்காட்டுது தனியாக ஒரு அந்த ஒரு சுற்றி வர தோட்டங்கள் அந்த ஒரு இயற்கையோட கலந்துருக்கிற மாதிரி இருக்கு உண்மையிலே அழகா இருக்கு வாழ்த்துக்கள் அவங்களோட புதுமனை புகுவிழாக்கு ஓ நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்து உங்களோட யூடியூப் தான் பார்த்து இவருக்கு பிடிச்சிருந்தது அப்போ அதால தான் நாங்கள் கட்டன்னு வலிக்கிட்ட நாங்கள் அதுக்கப்புறம் அங்கே இருந்து கொண்டு தனுவை இவர் தொடர்பு கொண்டு அகரம் இன்ஜினியரிங் அவரை தொடர்பு கொண்டு இவர் கதைச்சு ஆனால் எல்லாமே இவற்ற விருப்பப்படியே இவற்ற மனதுக்கு எப்படி தோணிச்சுதோ அதன்படியே அவர் தனு எங்களுக்கு கட்டி தந்திருக்கிறார் எனக்கு 100% சின்ன சின்ன இதுகள் எல்லாம் நாங்கள் சொல்ல நல்ல வடிவாக திருப்பி அமைச்சு எங்களுக்கு எல்லாம் 100% செய்து வந்திருக்கிறார் எங்களுக்கு நல்ல திருப்தியும் சந்தோஷமும் அதே நேரத்தில் உங்களோட வீடியோக்களையும் பார்த்து நாங்கள் எல்லாரும் பயன்படுறோம் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதால் பிரச்சனை இல்லை முழுத்தம் இவருடைய விருப்பத்துக்கு தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது எந்த விருப்பத்தை விட அவருக்கு ஒரு ஆசை தண்ட காணிக்க தனக்கண்ட ஒரு வீடு அமையணும் என்று அதன்படி கட்டியிருக்கிறார் அப்போ எங்களுக்கும் சந்தோஷம் வந்தனி கேட்க கொள்ளைக்க எங்களுக்கும் ஒரு வீடு இருக்கு எங்க கடல் தாண்டி போனாலும் ஒரு சொந்த இடத்துல வந்து இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் வராது பிள்ளைகளோட நீ நான் தனியாக வந்தாலும் பிள்ளைகளோட எங்கண்ட வீடுன்னு சொல்லி வந்து நீ கேட்க எனக்கு ஒரு சந்தோஷம் பழைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வருவீனம் அப்போ எங்களுக்குன்னு ஒரு ஆசையும் நிறைவேறி இருக்கதான் சொல்லுவேன் சந்தோஷம் எனக்கு எங்களுக்கு சந்தோஷம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நாங்கள் வந்து ஹோம் டூர்லாம் காட்டுறதுக்கான ஒரு காரணம் வந்து நீங்கள் ஒரு புது வீடு கட்டுறீங்களா இருந்தால் இதில் இருக்கிற நுட்பங்களை பயன்படுத்தி நீங்களும் கட்டிக்கொள்ளலாம் அதில் சின்ன சின்ன நுட்பங்கள் இருந்தாலும் அதை நீங்கள் உங்களோட வீடு கட்டைக்கு வந்து பயன்படுத்திக்கொள்ளலாம் அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து எங்கட காணொலியை பார்த்து அந்த இன்ஜினியரிங் மூலம் மகரம் இன்ஜினியரிங் மூலம் வந்து கட்டி சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம் நன்றி அண்ணா நன்றி இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸுக்கான கதவு பார்த்தீங்கன்னா இந்த கதவுகள் எல்லாமே அளவான வேலைப்பாட்டோட செய்திருக்கணும்னு சொல்லாமல் முன்னாடி போட்டுருக்கோம் கிளாஸ் உள்ள மாதிரி என்ன இங்கே பாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் இப்படியே பார்த்தீங்கன்னா இங்கால பார்த்தீங்கன்னா விசிட்டிங் ஹால் இங்கால அதே மாதிரி டைனிங் ஏரியா இருக்குது இது ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஹோல்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்த உடனே அந்த அழகை பாருங்க இந்த வீடு வந்து இப்படி வந்து கட்டிருக்கணும் பாருங்க மேலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜிப்சம் ஒர்க் ஒன்று செய்திருக்கணும் பாருங்க இப்படியே பாருங்க ஃபுல்லாக மேலே வந்து ஜிப்சம் ஒர்க் இப்படி எங்கால பார்த்தீங்கன்னா விசிட்டிங் ஏரியா அப்படி அங்கால பார்த்தோம்னா அது டைனிங் ஏரியா ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹோல்னு சொல்லலாம் இந்த வீடு வந்து என்ன மாதிரி கட்டி இருக்கணும்னு சொல்லி நாங்கள் இன்ஜினியரிங் அண்ணாவோட கேட்கப்போகிறோம் வணக்கம் உங்களோட பேர் மணிவண்ணன் தனுஷன் ஓகே அகரம் மோடர்ன் இன்ஜினியரிங் ஓகே என்ன பிறப்பு காணியில் என்ன மாதிரி கட்டிக்கிறீங்க இந்த வீடு இந்த காணி மொத்தமாக 4 பிறப்பு அளவுக்கு கொண்டது 4 பிறப்பு காணியில் கிட்டத்தட்ட 1.5 பிறப்புகளை இந்த வீடு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மற்றது வந்து இந்த வீடு என்ன மாதிரி கீழ்த்தளத்தில் எத்தனை அறைகள் என்ன மாதிரி இருக்கு கீழே இதில் கீழ்த்தளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ரூம் இருக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மற்ற இன்னொரு பெட்ரூம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு நீங்கள் யோசிப்பீங்க இதை பார்த்தா சாமி படத்தட்டு இதில் செய்திருக்கோம்னு சொல்லி ஆனால் இது சாமி தட்டு இல்லை என்ன சொன்னால் இந்த வீட்டு காரட்டை அம்மா அப்பாண்ட படம் வைக்கிற மாதிரி ஒரு அவியல் பிரத்யேகமாக இந்த சின்ன ஒரு அறை ஒன்று கேட்டு இருந்தது அதை கேட்ட மாதிரி நாங்கள் அதை கட்டி கொடுத்து இதை கட்டியிருக்கிறீங்க ஓகே மற்றது வந்து இந்த வீட்டில் வந்து நிலைகள் கதவுகள் வந்தெல்லாம் என்ன மரத்தில் வந்து செய்திருக்கிறீங்க இது சாமி அறை தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேப்ப மரத்தில் செய்திருக்கிறோம் ஃபுல்லாகவே கொத்து வேலை என்ன மற்ற கதவுகள் எல்லாமே முதிரை நார்மலாக நாங்கள் செய்கிற எல்லாமே முதிரை கதவு தான் செய்கிறோம் சாமி அறை ஜன்னலும் கதவு மட்டும் வேம்பில் செய்கிறீங்க ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து சாமி அறையை தான் பார்க்க போகிறோம்னு சொல்லலாம் பாருங்க இதுதான் வந்து சுவாமி அறை எப்படி இருக்குன்னு பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா அலுமாரி எல்லாம் இருக்குன்னு இதில் வந்து அலுமாரியல் வந்து எல்லாம் செட் பண்ணியிருக்குன்னா ஃபுல்லாக
அலுமாரியை செட் பண்ணிருக்கீங்க. ஆமாம், என்னன்னு சொன்னா அந்த முன்னுக்கு நாங்களா வேண்டிய அந்த சாமியார் மாதிரி ஒன்று செய்ய நாங்களா அம்மா அப்பா அந்த படம் வைக்கிற அதுல குறிப்பிட்ட அளவு விழா இடமும் அதுக்கு போயிட்டு மிச்ச இடத்துல இந்த நடுசு வேற வச்சுக்கொண்டு இங்க 2 ரூம் இருக்கும். இங்காலையும் கபோர்ட் வருது, அங்காலையும் கபோர்ட் வருது. அங்கேயும் கபோர்ட் வர்ற மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த இடத்த நாங்கள் சும்மா ஒரு யூஸ் பண்றதுக்காண்டி அப்படியே கபோர்ட் அடிச்சு. மற்றது வந்து நாங்கள் அலுமாரி வேண்டிய அவசியமும் இல்லை. இதை வந்து ஒரு பெர்மனண்டா காலகாலத்துக்கு இருக்குங்க, அப்படி அறைக்கு இருக்கத்தக்க மாதிரி வந்து செய்திருக்கு. நம்ம அதுவும் வந்து நல்ல ஐடியான்னு சொல்லலாம். இப்போ நீங்களும் வந்து வீடு கட்டிக்க அதை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கால வந்து சுவாமி மாடம், இது வந்து நாளைக்கு தான் கொடிபுறல் நடக்க போகுது. பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் இந்த கடவுள்கிட்ட படங்கள் எல்லாம் வச்சு வழிபட்டு இங்கே கொண்டு வந்து குடிபுறலை வந்து செய்வேன். பார்த்தீங்கன்னா இங்கால ஹோலில் வந்து அங்கால வந்து விசிட்டிங் ஹோல் மாதிரி செஞ்சுருக்கேன். இங்கால வந்து டைனிங் ஏரியான்னு சொல்லலாம், இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி. அதே மாதிரி இங்கால வந்து இன்னும் ஒரு ரூம் இருக்குது. கீழே வந்து 2 ரூம் தான் இருக்குன்னு சொல்லலாம். இதில் வந்து ஒரு பெட்ரூம் இருக்குன்னு சொல்லலாம். கீழே அறைக்கான ஒரு மாஸ்டர் பெட்ரூம் சொல்லலாம். கீழே வந்து ஃபர்னிச்சர் எல்லாம் போட்டிருந்தோம். அதே மாதிரி சொன்ன மாதிரி தான் அங்கால இருக்கிற மாதிரி கபர்ட்டுகள் இங்கால வந்து அமைச்சிருக்குன்னு சொல்லலாம். உண்மையிலே வந்து ஒரு சிறப்பான வேலைன்னு சொல்லலாம். இவருடைய வந்து அலமாரி இருக்கிற மாதிரி அதை டிசைன் பண்ணியிருக்கேன்னா இப்போ நாங்கள் இந்த பெட்ரூம் பார்த்துட்டோம். இந்த பெட்ரூம்ட கலர்களை பார்க்க போனால் ஒரு மெல்லிய ஒரு ப்ளூ மாதிரி கொடுத்துருக்கேன். நம்ம கண்ணுக்கு வந்து இந்த ஒரு குத்தாத மாதிரி ஒரு லைட்டிங் கலரில் வந்து கொடுத்துருக்கேன்னு சொல்லலாம். இப்படியே வந்துட்டோம். வந்த உடனே பார்த்தீங்கன்னா மேல்தளத்துக்கு போகக்கூடிய படி இருக்குன்னு சொல்லலாம். உண்மையில இந்த படியே வந்து படிக்கு கீழே வந்து ஒரு இடம் இருக்குது தானே, அதை வந்து படிவா பயன்படுத்திருக்கணும்னு சொல்லலாம். கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஷோகேஸ் மாதிரி இந்த ஒரு கண்ணாடி அருமாரின்னு சொல்லலாம். இதில் வந்து படங்கள் அதே மாதிரி பொருட்களை வைக்கலாம். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு லைட்டிங் வண்டி விட்டுருக்கணும், நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அதுக்கேற்ற மாதிரி வச்சிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 3 மொத்தம் 4 ரேக்குள்ள மாதிரி, அதே மாதிரி 5 இருக்கிற மாதிரி அமைச்சிருக்கணும். இதுலேயும் வந்து பொருட்கள் வைக்கக்கூடிய மாதிரி. அடுத்தது பார்த்தீங்களா இருந்தால் நாங்கள் சமையல் அறைக்கு தான் போகிறோம். பக்கத்தில் டைனிங் ஏரியா இருக்கிறபடியே நாங்கள் பிளேட்ஸ் கப் அதுகளையும் இதுக்கு வச்சு டக்குன்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க அப்படி கிச்சனை பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா கிச்சனே ஏரியா, சமையல் அறைன்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்குது. அதுக்கு மேலே கபார்ட் வச்சிருக்கணும். ஃபுல்லாகவே பிளாக் தீமில் செஞ்சுருக்கணும். இந்த பிளாக் தீமில் ஃபுல்லாக பிளாக் தீம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கோட சேர்ந்து அப்படியே ஒரு ஜன்னல் ஒன்று இருக்கு, அப்படியே வெளியில வந்து பார்க்கக்கூடிய மாதிரி. இது கிரனைட் கல் என்னன்னா கிரனைட் சமாஜ் ஒன்றிக்கு ஆக்கள் வந்தால் இதில் இதுக்காக பார்க்கலாம் மொழி. அதே மாதிரி தான் செய்திருக்கிறேன். இங்காலே பாருங்க இப்படி கபோர்ட்டுகள் இருக்கு. பாருங்க டஸ்ட்பின் எப்படி வருதுண்டு. டஸ்ட்பின் மூடியோட கிடக்கு. இப்படி கதவு வந்துட்டு அதுக்கு போட வேண்டியது. பார்த்தீங்கன்னா 3 கேஸ் அடுப்பும் அதே மாதிரி ஒரு இண்டக்ஷன் குக்கரும் இருக்குது. கேஸ் முடிஞ்சால் கரண்டில் சமைக்கிற மாதிரி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா இது பிளேட் அதில் வைக்கிறதுக்குரிய கபர்ட். அப்படியே ஒரு கபர்ட் இருக்குது பாருங்க. இது வந்து கரண்டி வைக்கிறதுக்கு இதிலே பாத்திரங்கள் வைக்கக்கூடிய மாதிரி இந்த சின்ன சின்ன பிளேட்டுகள் அதில். அதே மாதிரி பாருங்க மேலெல்லாம் ஃபுல்லாகவே லைட்டிங் அதில் கொடுத்துருக்கணும். பிளாக் தீம் நவீன முறை புகை கூடுன்னு சொல்லலாம். எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து கூட்டிருக்கணும். ஒரு அளவான சமையல் அறைன்னு சொல்லலாம். இப்போ எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த கதவு டிசைனோ கிரிலோ ஜிப்சமோ என்னென்றாலுமே எங்கள்கிட்ட இருக்கிற செலெக்ஷனை நாங்கள் அனுப்புவோம். ஒரு 20-30 டிசைன் அனுப்புவோம். அதில் கிளைண்ட் செலக்ட் பண்ணலாம். அதை விட கிளைண்ட் வேறு எங்கேயும் பார்த்து அவருக்கு பிடிச்சிருக்கிற டிசைன் இருந்தாலும் நாங்கள் அவைய விருப்பத்துக்கு செய்து கொடுப்பீங்க. அதே மாதிரி அவருக்கு அனுப்பினாலே இதை தான் செலக்ட் பண்ணவே. ஓகே, நீங்கள் அனுப்பினதில் இதை பிடிச்சி செலக்ட் பண்ணது கதவு டிசைனோட கூட அப்படி தான் கொத்து கதவு வேலையெல்லாம் நாங்கள் அனுப்புறதுல அவையல் தங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணி அனுப்பினோம். அப்படி இல்லாமல் அவைக்கு வேறு எங்கேயும் பார்த்துருந்தா வேறு எதாவது டிசைன் வேணும்னு சொன்னாலும் அந்த டிசைனை நாங்கள் டிசைன் பண்ணி கொடுப்பீங்க. கீழ்த்தளத்தோட இந்த மாடிப்படியோட சேர்ந்த மாதிரி வாஷ் ரூம் வந்திருக்குன்னு சொல்லலாம். பாருங்க, அதை திறந்து உள்ள காட்டுறான். பார்த்தீங்கன்னா இதுதான் கீழ்த்தளத்துக்குரிய வாஷ் ரூம்னு சொல்லலாம். பாருங்க, ஒரு குளியலறை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீட்டர் எல்லாமே வந்து பூட்டி இருக்கிறேன். இப்போ நாங்கள் மேல் தளத்துக்கு தான் போக போகிறோம். அதோடைய இங்கால வெளித்தளத்துக்கு வெளியில் வந்து போகக்கூடிய மாதிரி கதவு இருக்குன்னு சொல்லலாம். வெளியில் குயிக்காக போகக்கூடிய மாதிரி ஒரு பின்பக்க கதவுன்னு சொல்லலாம். இந்த கதவை இப்படியே நாங்கள் மேலே தான் போக போகிறோம். இந்த படியை பாருங்க, ஃபுல்லாக வந்து அந்த வழுக்காத மாவுலாம் போட்டிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி லைட்டிங் வந்து அந்த மாதிரி போட்டிருக்குன்னு சொல்லலாம். இதில் வந்து லைட்டிங் செட்டப் எல்லாம் நல்லா இருக்குது. கைப்பிடியும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நல்ல ஒரு பெட்டனில் வந்து கொடுத்துருக்கணும், பழுக்காத மாதிரி கொடுத்துருக்கணும். மேல்தளத்தில் 2 வாஷ்ரூம் 2 ரூம்ஸ் இருக்குது. மேல்தளத்தில் மேலேயும் பார்த்தீங்கன்னா டைப்பனல் ஒர்க் செய்திருக்கணும் பாருங்க. கீழ்த்தளத்தில் ஜிப்சம் ஒர்க்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேல்தளத்தில் ஐப்பனல் ஒர்க்கும் செய்திருக்கணும். அந்த இதுக்குள்ளே லைட் பத்திரமா செய்திருக்கணும். நல்ல வடிவாக இருக்குன்னு சொல்லலாம். பாருங்க எப்படி வடிவா வந்து
நல்ல ஒரு பினிஷிங்கை கொடுத்துருக்கேன் வேணா. இந்த லைட்டிங் நல்லா இருக்கு பாருங்க. இந்த லைட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான லைட்டிங்னு சொல்லலாம். அப்பா அம்மா வடிவா செய்திருக்கேன் வேணா. இது நல்ல ஒரு லைட். இது நான் முதல் கீழே சொன்ன மாதிரி தான் நல்ல ஒரு லைட். இது நல்ல வடிவா இருக்கேண்ணா. இந்த கிளாஸுக்குள்ள தண்ணி நிக்கிற மாதிரி இருக்குண்ணே. அப்படியான ஒரு லைட்டிங்னு சொல்லலாம். முதலாவது ரூமுக்கு தான் நாங்க போறோம் பாருங்க. மேல் தளத்துல வந்த உடனே ஒரு ரூம் உண்டு. இந்த கதவை பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வடிவான கதவு. பெரிய கதவு. நல்ல பெரிய கதவு. பெரிய கதவுன்னு சொல்லலாம். ஒரு அலுமாரியும் அதே மாதிரி இதுல ஒரு ரெஸ்டிங் டேபிளும் வச்சிருக்கணும். இந்த ரூமோட சேர்த்து அட்டாச்சா ஒரு பாத்ரூமும் இருக்குது. அப்படியே பாத்தீங்கன்னா இங்கால வந்து அட்டாச்சா வந்து செய்திருக்கணும்னு சொல்லலாம். பாத்தீங்கன்னா இங்கால குமட் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே புதுசா வந்து பிட் பண்ணிக்கணும்னு சொல்லலாம். ஹீட்டர் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இந்த வீட்டுண்ட ஒரு நல்ல ஒரு வியூவுக்கு தான் பார்த்தீங்கன்னா காசுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ரூம்ல இருந்து கொண்டு இயற்கையை ரசிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அங்கே இப்படி அங்கால பார்த்தோம்னா ஃபுல்லாவே தோட்டங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாழை தோட்டம், அதே மாதிரி தென்னந்தோட்டம், புகையில தோட்டம் அப்படி அமைச்சிருக்கேன். இதுல இருந்து கொண்டு ஏசியே தேவையில்லை நினைக்கிறேன். இதுல ஏசியே தேவையில்லை. அந்த அளவுக்கு குளிரா இருக்குது, குளிர்மையா இருக்குது. இங்க வந்தால் அது ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி சுத்தி ஒரு தோட்டம் இருக்கிறதால நல்ல ஒரு குளிர்மையா இருக்குதுண்ணே. இதுல டிவி அதுகள் போடக்கூடிய மாதிரி பெரிய ஒரு ஸ்பேஸ் ஒன்று விட்டுருக்கேண்ணே. அந்த பாத்தீங்கன்னா இப்ப வந்து வோல்ட் டிவி தான் போடுறது. அதுக்கு ஏற்ற மாதிரி விட்டுருக்கேன். மற்றது இந்த பெரிய அளவில் இடத்தை வேஸ்ட் பண்ணல. பெரிய அளவு இடத்தை வேஸ்ட் பண்ணல. ரூம் எல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன இல்லாம எல்லாம் பெருசு பெரிய ரூமா வந்து எடுத்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா மேலே இருக்கிற அடுத்த ரூம்னு சொல்லலாம். இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல அழகா இருக்குது பாருங்க. அப்படியே வந்த மாதிரி இருந்தா மேல் தளத்துல இருக்கிற 2வது ரூம். இதுவும் ஒரு பெட்ரூம் இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த இயற்கையை ரசிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. இப்படியே வேற இந்த வியூவை. அது பாத்தீங்கன்னா ஜன்னல் எல்லாம் இந்த ஜன்னல் எல்லாமே பெரிய பெரிய ஜன்னல். காத்தோட்டம் வரக்கூடிய மாதிரி ஜன்னல். நல்ல பாதுகாப்பான ஜன்னல். சில பேர் அந்த கிரில் ஜன்னல் போடாம இப்படி போடுறது கொஞ்சம் பாதுகாப்பு. அதுக்கிட்ட மாதிரி வடிவா செய்திருக்கேன் பாருங்க. அப்படியே அங்கால பாத்தீங்கன்னா தோட்ட வேலைஞ்சு இது பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கேன் இயற்கையோட இருக்கிற மாதிரி. மேலே வந்து ஒரு எம்சிபி பாக்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இது என்ன மாதிரி கீழே அமௌண்ட் இருக்கு மேலே இருக்கு. ஏன் அப்படி போடுது? என்னன்னு சொன்னா செப்பரேட் பண்ணி கிடக்கு. இப்போ மேலே இன்னும் ஒரு ஃபேமிலி இருக்கிறேன்னு சொன்னா தனியாக வைக்கி மேலே பாய்க்கக்கூடிய மாதிரி மீட்டர் அதே மாதிரி 2 மீட்டர் போட 2 மீட்டர் போடக்கூடாது. பிரிச்சு விட்டுருக்குன்னு சொல்லலாம். வந்து நாங்கள் அடுத்தது வந்து வெளியில இருக்கிற அவுட் ஹோலுக்கு தான் வந்திருக்கோம். மேல் மாடியில் இருக்கிற அவுட் ஹோல்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு அழகா வந்து செட் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். அதை சுற்றி வர பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. இப்படியே இருந்து பார்த்த மாதிரி இருந்தால் வெளியில அப்படியே எட்டி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு பாருங்க. வியூவை பாருங்க. இங்கே இருந்து அப்படியே முன்னுக்கு இருக்கிற தோட்டங்கள் அதே மாதிரி எல்லாத்தையுமே சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா இன்டோர் கார்டன் எல்லாமே இதுலேருந்து பார்க்க நல்லா இருக்கு. நல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மழை மப்போடு இருக்கு. நல்ல குளிர் காத்தடிச்சு கொண்டு இருக்குன்னு சொல்லலாம். ஓய்வு எடுத்து கொண்டு உண்மையில அந்த கட்டின கட்டு வந்து நல்ல பிரயோசனமா இருக்கு. இங்கால வந்த மாதிரி இருந்தா இங்காலையும் மாடிப்படி இருக்கு. மேல் மாடிக்கு வர மாதிரி இருந்தால் தனியே இந்த படியாலயம் வரக்கூடிய மாதிரி இருக்கு. உண்மையில நல்ல ஒரு செட்டப்னு சொல்லலாம். ஏன்னா வெளியாலயம் வந்து பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது வந்து நல்ல ஒரு இதாக இருக்குது. அதே மாதிரி பாருங்க இங்கால வந்து இயற்கையில அப்படியே இணைஞ்சு போயிருக்கு. இந்த வீடு வந்து அமைஞ்ச இடம் வந்து தோட்டம்னு சொல்லியிருந்தார் பாருங்க. அப்படியே அங்கால வந்து வாழை தோட்டங்கள் அதே மாதிரி அங்கால ஒரு தோட்டங்கள்னு சொல்லியிருக்கு. இந்த இயற்கையோட பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது. இப்படியே பார்த்த மாதிரி இருந்தால் பாருங்க இதான் அந்த அவுட்கோல். எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு அவுட்கோல்னு பாருங்க. உண்மையிலேயே இதில் இருந்து நாங்கள் ஒரு காத்தோட்டமாக இருக்கலாம். அதே மாதிரி இருந்து டீ குடிக்கிற மாதிரி இருந்தால் கூட ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதையும் விட இதில் வந்து இருந்த மட்டும் ரொம்ப ஒரு காத்தோட்டமாக இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் வந்து லைட்டிங் செட்டப் பாருங்கள். இந்த லைட்டிங்கை பாருங்க நல்ல ஒரு வித்தியாசமான 3D லைட்டுன்னு சொல்லலாம். அப்படியே இப்போ பாருங்கள் அப்படியே வைர கல் மாதிரி அப்படியே மினுங்குது. அதே மாதிரி பாருங்கள் இதில் வந்து சிவர்லேயும் வந்து அப்படியே அந்த லைட்டிங்கள் வந்து கொடுத்துருக்கீங்கன்னா மிக முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்னென்னா நாங்கள் வெளியில இருந்து பார்க்க இந்த வீட்டின் டிசைன் வந்து ஒரு வடிவாக காட்டுறதுக்கான ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங் ஒர்க்குன்னு சொல்லலாம். இது வந்து பெயிண்டிங் ஒர்க்குன்னு தனியே இல்லை. இது என்ன மாதிரியான ஒர்க்? இது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புட்டியால் செய்கிற அந்த டெக்ஸ்சர் ஒர்க்குன்னு சொல்கிறோம். டெக்ஸ்சர் ஒர்க் வெறும் சிதறில் புட்டி அடித்து போட்டு பிறகு அதை கட் பண்ணி ஒரு டிசைன் கிடைக்குது. நல்ல ஒரு ஒர்க்குன்னு சொல்லலாம் பாருங்கள். இப்படி வந்து இந்த ஒர்க்கை வந்து செய்திருக்குன்னா அது வெளியில இருந்து பார்க்க இன்னும் ஒரு வடிவை கொண்டு வரேன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பல்கனி மாதிரி இதுலேயே வந்து ஒரு பல்கனி செட்டப் செஞ்சுருக்குன்னா இதுக்கு வந்து பூமரமும் செஞ்சுருக்கிறீங்க. ஏன்னா இது வந்து பூமரங்கள் அதில் வச்சு இதன்றக்கூடிய மாதிரியான ஒரு செட்டப். மேல்தளத்தில் இருக்கிற தூணுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த மாவல் ஒர்க் வந்து செஞ்சுருக்கணும். ஒரு வித்தியாசமான கல் ஒர்க்குன்னு சொல்லலாம். அந்த கல் வந்து பதிச்சிருக்கணும். இது வந்து வெளியில இருந்து பார்க்க இன்னும் ஒரு வடிவை தருன்னு சொல்லலாம்.
இப்படியான ஒர்க்குகளை வடிவாக செய்திருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் மேலே வந்து ஃபுல்லாகவே இது என்ன ஃப்ளாட்டாக மாட்டிக்கிறீங்க இது ஃபுல்லாகவே? இல்லை அப்போ இது ஃபுல்லாக மேலே ஓடுதான் அந்த வைக்காண்டி மேலே ஓடுதான் கேட்டாவே அதை நாங்கள் லெவல் சீட் அடிச்சிருக்கிறோம். லெவல் சீட் தான் அடிச்சிருக்கீங்க. ஆனால் பார்த்தா ஃப்ளட் பண்ண மாதிரி இருக்குது, அப்படி க்ளீனாக இருக்குது ஃபுல்லாகவே நல்ல நீட்டாக வந்து வேலை செய்திருக்கேன்னு சொல்ல. பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா யாரும் சொல்லுவீங்களா ஏதோ ஃப்ளட் பண்ண மாதிரி தான் இருக்குன்ட்டு. இல்லை, மேலே வந்து ஓடு, இது வந்து சீலிங் ஏன்னா சீலிங்குக்கு தான் அவ்வளோ ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்கேன்னு சொல்லலாம். ஃபினிஷிங் ஒர்க்குன்றது வந்து திறமை இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த கிரில் செட்டப் அங்கேருந்து பார்க்க இந்த கிரில் செட்டப்பும் ஒரு வடிவத்தருன்னு சொல்லலாம். அதே போல் இங்கால இருக்கிற இந்த வளைவு ஒர்க்கும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஒர்க் எல்லாம் இந்த மாதிரி இது என்னென்னு சொன்னால் ஒரு வித்தியாசமாக நாங்கள் செய்த இப்போ நடுவில் அந்த வி டிசைன் போட்டு நாங்கள் என்னென்னு சொன்னால் ஒரு வீட்டில் இருக்கிற இன்னொரு வீட்டில் செய்கிற டிசைனை நாங்கள் வேறு மற்றொரு வீட்டுக்கு செய்கிறே இல்லை. ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி வித்தியாசமான டிசைன் தான் நாங்கள் செய்யறோம். கொஞ்சம் ஒரு யூனிக்காக கொண்டு வரக்காண்டி ஒரு வீட்டுக்கு போட்டால் அந்த பிளானை இன்னொரு கிளைண்ட் கேட்டால் கூட நாங்கள் அதை செய்ய சம்மதிக்கிறேன் இல்லை பெரும்பாலும். படியை பார்த்தீங்கன்னு சொன்னால் படியும் அப்படி தான் ஒவ்வொரு படிக்குமே நாங்கள் வித்தியாசமான புது டிசைனாக நாங்களே டிசைன் பண்ணி செய்திருக்கிறோம். அதே மாதிரி தான் க்ரில்லும் எல்லாமே நாங்கள் புதுசாக டிசைன் பண்ணி கொடுக்குறது. சில கிளைண்ட் இப்போ 100க்கு 1-2 பேர் வேறு எங்கேயும் பார்த்துட்டு அதே மாதிரி வேணும்னு கேட்டால் மட்டும் அதை கொடுக்கணும். மற்றபடி நாங்கள் நீங்கள் புதுசாக வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க. உண்மையில் அதுவும் வந்து நல்ல விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து வேறு இடங்களுக்கு போயிட்டு வரைக்க சொல்லிவினோம் அங்கே இருந்த மாதிரி இங்கே இருக்குன்னு சொல்லிவினோம். ஆனால் அப்படியான இதுகளை வந்து தவிர்க்கிற முகமாகவும் அதே மாதிரி உண்மையிலே உங்களோட இன்ஜினியரிங் வந்து மாடர்ன் இன்ஜினியரிங் தானே. அப்போ அது வந்து அது மேம்படுத்தி செய்கிறீங்க. பார்த்தீங்கன்னா உண்மையிலே அதுவும் ஒரு நல்ல ஒரு வேலைன்னு சொல்லலாம். இதில் ஒரு ஊஞ்சல் ஒன்று கட்டியாருன்னா சும்மா சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ எனக்கு இந்த வீட்டில் மிக பிடிச்ச ஒரு பிளேஸ்ன்னா இந்த பிளேஸ் தான். ஏன் அப்படி பிடிச்சிருக்கு தெரியா வந்தவொடனே எனக்கு இந்த பிளேஸில் வந்து ஒரு ஈர்ப்பு ஒன்று இருக்கு இந்த இடத்துல. என்னோட காத்தோட்டமாக இருக்கு, நல்லா இருக்கு. என்ன வியூ நல்லா இருக்கு பாருங்க. இங்கே இப்படியே வந்த மாதிரி இருந்தா இங்காலையும் பார்த்தீங்கன்னா இப்படியே போகுது இந்த பால்கனி பாருங்க. இப்படியே பார்த்த மாதிரி இருந்தால் இங்காலையெல்லாம் தோட்டங்கள்லாம் இருக்கேன்னா எல்லாம் மண்ணாண்ட காணி தான். வடிவா தெரியும் பார்க்கவே. பாருங்க இப்படியே வந்து வீட்டை சுற்றி போகக்கூடிய மாதிரி பால்கனி, இந்த பால்கனி வந்து அமைச்சிருக்கணும். அப்படியே பாருங்க பின்னால ஃபுல்லாகவே தோட்டங்கள் அதுகள் செய்து கொண்டிருக்கணும். இந்த பாருங்க இங்கே வந்து தோட்ட வேலையெல்லாம் நடக்குது. அங்கே பட்டம் எல்லாமே இங்கே வந்து பட்டங்களை ஏற்றினா இப்படி பின்னாலே வந்து நடந்து போகக்கூடிய மாதிரி இருக்குன்னு. இந்த வீட்டின் வளவையும் பார்க்கலாம் பாருங்க. அப்படியே பாருங்க அங்கே வந்து பட்டம் வருது, பெரிய பட்டம் ஒன்றுதா இதா இங்கே பாருங்க. இங்கேருந்து பட்டம் ஏற்றினா அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நிறையெல்லாம் பாருங்க. இப்படி ஒரு நல்ல ஒரு ஒர்க் செய்திருக்கீங்க. ஒரு மயில்கிட்ட இது மாதிரி என்ன மயில் ரகு மாதிரி செய்திருக்கணும். படியோடைய இந்த மேல் தளத்துக்குரிய ஒரு பாத்ரூம் இருக்கு. நான் கொமன் பாத்ரூம் தான் இந்த மேல் தளத்தில் இருக்குன்னு சொல்லலாம். அட்டாச் பாத்ரூமும் இருக்கு. அதே மாதிரி ஒரு கொமன் பாத்ரூம் ஒன்று அமைச்சிருக்கேன். என்ன 2 பாத்ரூம் இருக்கு இந்த மேல் தளத்தில். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சிறுப்பிட்டி மேற்கில் அமைந்த ஜெர்மன் அண்ணாண்ட வீடு வந்து காட்டியிருப்போம். என்ன பிரம்மாண்ட வீடு எப்படி சொல்லி கட்டாயங்களை கமெண்ட் சொல்லுங்க. அதே மாதிரி எனக்கு இந்த வீட்டில் பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு, மற்ற இந்த பினிஷிங் ஒர்க் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து மேல் தளம் வந்து கூரையில் அமைச்சது பிடிச்சிருந்துச்சு. எனக்குமே பிடிச்சது பார்த்தீங்கன்னா மேல் தளத்தில் இருக்கிற இந்த பால்கனி அதில் இருந்தாலும் ஒரு சொர்க்கம்னு சொல்லலாம். உண்மையிலே ஒரு நல்ல ஒரு அழகா வந்து அமைச்சிருக்குன்னு சொல்லலாம். காசு கொடுத்தாலும் அந்த மேலே இருக்கிற ஃபீலிங் மாதிரி வராது. உண்மையில நல்ல ஏசி பூட்டினமே இருக்கு. இந்த கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா மப்பும் வந்தாரமா இருக்கு. அதோடைய மேலே வந்து ஏசி பூட்டின மாதிரி அதில் நல்ல ஒரு இதாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்படி வீடு கட்ட போறீங்களா இருந்தா அகரம் மாடர்ன் இன்ஜினியரிங் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த டீட்டெயில் எல்லாமே தரோம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா எங்களோட சேனலுக்கும் புதுசாக வந்திருந்தீங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோவும் அடுத்த இன்னொரு வித்தியாசமான ஆளை சந்திக்கிறோம். நன்றி.